ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்னும் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கோல்டு வாங்கலான்னு வந்து சொல்லியிருந்தேன். மேபி வந்து அடுத்த மாதம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூன் வந்து 14, நான் எடுக்கிற அன்றைக்கி 14, நம்ம மறுநாள் எப்படி இருந்தாலும் மறுநாள் நான் அப்லோட் ஆகி உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிடுது. அதனால் வந்து ஜூன் 15லேருந்து நம்ம வந்து பாதி மாதம் ஜூன் 15லேருந்து ஜூன் 30th வரைக்கும், அதுக்கப்புறமா வந்து ஜூலை மந்த் ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 46 நாள் வந்து வருது. ஸோ கூட ஒரு 4 நாள் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு 50 days சேலஞ்சாக வந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? 50 daysல வந்து நான் வந்து ரொம்ப மினிமமாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கூட வந்து நீங்களும் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் மினிமமாக இன்றைக்கி வந்து விலை பார்த்திங்கன்னா 9235 ரூபா வந்து போகுது. அதே மாதிரி எனக்கு செய்கூலி சேதாரம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போச்சுனாலும் ஒரு மாதம் கழித்து எனக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 9500 ரூபா வந்து நான் மைண்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த 50 நாளைக்கு வந்து டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வருதோ அதை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். சரிங்களா? அப்படி வந்து நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. 9500 இன்ட்டு டிவைடட் பை 50 போடுங்க. 50 போடும்போது அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணுன்றது வந்து தெரிய வந்துடும். அப்போ வந்து டெய்லி வந்து அந்த 50 நாளும் நம்ம வந்து கண்டினியூவாக வந்து அதை எடுத்து வைக்கணும். சரிங்களா? எடுத்து வச்சுட்டு நம்ம ஜூலை மந்த் எண்டில், அதான் ஜூலை மந்த்து ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் போல் நம்ம 1 கிராம் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் போல் நம்ம 1 கிராம் தங்கம் வந்து ரீச் ஆகிடணும். சரிங்களா? ஸோ இந்த சேலஞ்சுக்கெலாம் வந்து யார் ரெடியாக இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து 1 கிராம் வந்து எடுத்து வச்சே தீரப்போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வட்டி கட்டுறது இருக்குது, அப்படி இப்படின்னு பார்த்தாலுமே வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஹையாக வந்து போயிட்டே இருக்குது. இதுக்கப்புறமா வந்து எனக்கு கோல்டு சேவிங்ஸே பண்ண முடியாதுன்ற ஒரு தாட் வந்துடுச்சு. சரி, அதனால் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து சொல்கிற மாதிரி நான் கோல்டு தான் வந்து காயின் தான் வந்து வாங்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 கிராமில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிராமில் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பாருங்கள். கம்பலாக இருக்கலாம், சின்ன மூக்குத்தியாக இருக்கலாம், இல்லை வந்து தாலி உருக்கலாக இருக்கலாம், இல்லைனா வந்து மோதிரமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ எடுங்க. இல்லைனா வந்து என் கூட சேர்ந்து நீங்கள் காயினாகவும் வந்து சூஸ் பண்ணி சேவிங்ஸில் வந்து வைக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வந்து கோல்டு ரேட் இன்னும் வந்து நம்மளுக்கு 8800 ரூபா அந்த ரேஞ்சுக்கு 7000 ரூபாலாம் வருமான்ற எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ ஹைக்கில் வந்து போயிட்டுருக்கு கோல்டு ரேட்டு. ஸோ எனக்கு கம்மி ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியும் பார்த்தேன். சரி, அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மொத்தமாக அப்படின்ட்டு. சரி, வந்து கம்மி ஆகிற மாதிரியும் தெரியல. ஸோ எனக்கும் வந்து பிரச்சனைகள் இருந்ததுனால கோல்டு எடுக்க முடியாமல் இருந்தது. சரி, ஓகே, அட்லீஸ்ட் வந்து 1 கிராமில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடாது. சரிங்களா? ஸோ வந்தாலும் நம்மளுக்கு அப்படி சப்போஸ் வந்து நம்மளுக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த 1 கிராமோட போயிடும். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்தது வந்து சப்போஸ் கோல்டு ரேட் கம்மியாச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் கையில் காசு இல்லையா அப்படின்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தங்கமயிலையும் வந்து போடுறீங்க, சீட்டும் வந்து கட்டுறீங்க. அதெல்லாம் தவிர வந்து நீங்கள் தங்கமயிலில் கூட நீங்கள் டிஜிகோல்டாக வந்து எடுத்துகிட்டு 1 கிராம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ 1 கிராம் வந்து தங்கம் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். சரிங்களா? ஸோ என்னோடய டார்கெட் என்னென்னா நீங்கள் எல்லாருமே வந்து கோல்டு சேவிங் வந்து பண்ணணும். அது மாதிரி மோட்டிவேட் பண்ணிவிட்டு நானும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கோல்டு சீட்டு போட்டாலும் சரி, இல்லைனா வந்து மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதம் மொத்தமாக என்னால் எடுத்து வைக்க முடியும், எனக்கு மந்த்லி சேல்ரி தான் அப்படின்றவங்களும் வந்து சரி நீங்கள் எடுத்து வச்சு கோல்டு சீட்டாகவும் வந்து போடுங்க. அப்படி இல்லைனா வந்து உண்டியலும் வந்து சேர்த்து வச்சு எனக்கு வச்சேன்னா நான் செலவு பண்ணிவிடுவேன் அப்படின்னு உண்டியலும் எடுத்து வச்சு சேருங்க. இல்லைனா வந்து எனக்கு தேவை ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் போல் 1 கிராம் கோல்டு நம்ம கையில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம டார்கெட் வந்து இதை வந்து நான் டார்கெட் அச்சீவ் பண்ணனா இல்லையா, இல்லை அச்சீவ் பண்ணிவிடுவேன். எப்படி இருந்தாலும் 99% வந்து அச்சீவ் பண்ணிவிடுவேன். அச்சீவ் பண்ணிவிட்டு இதோட கண்டினியூஷனாக ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? இடையில் வேணும் அப்படின்னா அந்த 50 days சேலஞ்ச் என்ன ஆச்சுன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ வந்து போடுறேன். பை.